நியூ பேலன்ஸ் டேட் ஷூ மார்க்கெட்லேருந்து இப்போ ரன்னிங் ஷூ மார்க்கெட்டில் பயங்கர ஃபேன் ஃபேவரட்டாக மாறிடுச்சு. டாப் 5 குளோபலாக ரன்னிங் ஷூ பிராண்டில் இருக்கும். அதே மாதிரி எவ்ரி இயர் நல்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டோட அவங்களோட மாடல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பர்டிகுலராக ஒரே ஒரு மாடலுக்கு மட்டும் ரொம்ப போல்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேம்பெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேம்பெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ பேலன்ஸ்ட உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஷூவை மட்டும் தான் இனிமேல் உங்களால் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் எந்த ஷூவை மேக் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ஃப்ரெஷ் ஃபார்ம் 1080 சொல்லிட்டாங்க. அதே தான் ஃப்ரெஷ் ஃபார்ம் 1080 V14க்கு கேம்பெயினாகவே அவங்க பண்ணுறாங்க. இந்த ஷூ மேலே எவ்வளோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் அவங்க ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எவ்ரி இயர் அந்த செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வந்ததுனால தான் அவங்க இவ்வளோ போல்டாகவே ஒரு கேம்பெயின் அவங்களால ரன் பண்ண முடியுது. அதே மாதிரி 1080 V14ம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது என்னோட 100 கிலோமீட்டர் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த 100 கிலோமீட்டரில் வேரியஸ் ஸ்பேசஸ் வேரியஸ் டிஸ்டன்ஸில் நான் ட்ரை பண்ணேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் இது எப்படி இருந்துச்சுன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட US 9க்கு 300 கிராம் வந்தது. அப்பர் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ப்ரீமியம் மெஷ். நான் நிறைய ஷூக்கு ஹை குவாலிட்டி ப்ரீமியம் மெஷ் சொல்லுவேன். பட் உங்களால் எல்லா ஷூலையும் அந்த ப்ரீமியம் குவாலிட்டியை ஃபீல் பண்ண முடியுமானா முடியாது. சில ஷூஸில் தான் நீங்கள் ஸ்டெப் இன் பண்ண உங்களால் அந்த ஃபீல் பண்ண முடியும். நியூ பேலன்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஸ்டெப் இன் பண்ண உடனே உங்களால் அந்த குவாலிட்டியை ஃபீல் பண்ண முடியும். இந்த வருஷம் அதே மாதிரி தான், மிஸ்ஸே ஆகலை. பயங்கர ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்கும் as soon as you step into the shoe. And then இந்த மாடலோட சீக்ரெட் சாக்ஸ் மிட் சோல் ஃப்ரெஷ் ஃபோம் எவ்ரி இயர் அவங்க அந்த மிட் சோலை வந்து நல்லா பயங்கரமாக டியூன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் ஆஸ் ஆஃப் நவ் சாஃப்டஸ்ட் ஃபோம் யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு கேட்டால் நியூ பேலன்ஸ் நான் அடிச்சு சொல்லுவேன். அவங்களோட மோர் V4, அவங்களோட மோர் V5, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன V6, 1080 V14, 1080 V13லாம் பயங்கரமான ஒரு சாஃப்டான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபோம். இது பேசிக் ஈவியே தான், பட் அவங்க அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபார்முலேஷன்லாம் ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்ட்டாக அதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 100 கிலோமீட்டர் ரைட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஷூவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா சொல்லுவேன். நான் இதுலேருந்து ரொம்ப பயங்கர ஒரு சூப்பர் ட்ரைனரில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ரிட்டனோ ஒரு பவுன்சினஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதே மாதிரி ரொம்ப ஸ்லகிஷாக ரொம்ப ஸ்லோவாக மோர் V5 மோர் V6 எதுக்காக அவங்க இன்டென்ட் பண்ணுறாங்களோ அந்த இதை நான் இங்கே எக்ஸ்பெக்டே பண்ணலை. இந்த ஷூ ஒரு நோவா பிளாஸ்ட்ல யாருக்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கலையோ அந்த ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் நோவா பிளாஸ்ட்ல இருக்கிற அதே கேரக்டரிஸ்டிக் யாருக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை இந்த மாடல் கொடுக்குன்ற இன்டென்ஷனில் தான் நான் அதை வாங்கினேன். எனக்கு அந்த இன்டென்ஷனை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். 100 கிலோமீட்டரில் நான் ஹாஃப் மேரத்தான் போனேன், 10K போனேன், 30 கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் போனேன். எனக்கு எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை. இது நியூட்ரல் ஷூ, இட்ஸ் நாட் அ ஸ்டெபிலிட்டி ஷூ. நைக்கி வெமெரோவும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் டெய்லி ட்ரைனர் தான். அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அப்பர் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ப்ரீத்தபிள் ப்ராப்ளம் இருந்துச்சுட்டு. இதுவும் ப்ரீத்தபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, பட் நாட் ஆஸ் பேட் அஸ் வெமெரோ. இது வந்து ஓரளவு ஓகே மேனேஜபிளாக இருக்குது. ஃபுல் மேரத்தானுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷூவை யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு வெர்சடைல் ஷூ. லாஸ்ட் வெர்ஷனில் அவங்க வந்து அந்த ஃபோமை வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்ததுனால நிறைய ரன்னர்ஸுக்கு பிடிச்சதை விட கேஷுவலாக வேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அதனால் இந்த வெர்ஷனில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோமை கொஞ்சம் ஸ்லைட்டாக டியூன் பண்ணி ஃபோமர் ஆக்கினதுனால இப்போ இந்த வெர்ஷனில் நல்லா வெர்சடைல் ஆயிடுச்சு. அதாவது நீங்க ஸ்லோவுக்கு மட்டும்தான் 1080 V14 யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. 4 மினிட்ஸ் ஸ்பேஸ்லேருந்து எவ்வளோ ஸ்லோவாக வேணாலும் இந்த ஷூவில் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸ்லோவாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட் அந்த ஒரு கம்ஃபர்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக ஓடும்போது அந்த ஸ்னாப்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் அந்த ஃபோம் ஸ்லைட்டில் ஃபோம் ஆக்குனதுனால கொஞ்சம் எனர்ஜி உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வெர்ஷனில். பிகாஸ் இப்போ இருக்கிற அந்த டெய்லி ட்ரைனர் கேட்டகரி ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. அதனால ஏதாவது ஒன்று பண்ணணும், வெர்சடைலாக கொடுக்கணுன்ற ஒரு புஷ் பண்ணப்பட்டதுனால அவங்க செஞ்சிருக்காங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எல்லாத்த விட எனக்கு அவுட் சோல் தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் வெர்ஷனில் ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னவா இருந்துச்சுன்னா அவங்களோட அவுட் சோல் தான். பிகாஸ் ஃபுல்லாக அந்த ரப்பர் அவுட் சோலில் கவர் பண்ணல, அதனால நல்லா வேர் அண்ட் டேர் இருந்துச்சு லாஸ்ட் வெர்ஷனில். இந்த வெர்ஷனில் கரெக்டாக அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிளாக் அந்த இந்த க்ரீன் இது எல்லாமே வந்து திக் ரப்பர், நல்ல திக்னஸோட ரப்பர் இருக்கு. 100 கிலோமீட்டர் நான் ஓடிட்டேன். எனக்கு ஆக்சுவலி எங்கேயுமே வந்து வேர் அண்ட் டேரே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஐ ஃபீல் இது நோவா பிளாஸ்ட்டை விட உங்களுக்கு ஹையான டியூரபிலிட்டி கொடுக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நியூ பேலன்ஸ் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கிறாங்க. ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மி. ஆஃப்லைனில் இருக்கிறனால அவங்க எவ்வளோ ப்ரமோஷன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நியர்லி 14,000 16,000 ரேஞ்சில் அவங்க வித்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ப்ரைஸ் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு நான் அந்த ஷூட நெகட்டிவாக பார்க்குறது வெயிட். பிகாஸ் நோவா பிளாஸ்டோட காம்படிட்டராக இதை லான்ச் பண்ணுறதுனால நான் இதை கொஞ்சம் ஒரு 250 to 260 கிராம் அந்த ரேஞ்சில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாட் 300 கிராம். கொஞ்சம் ஸ்னாப்பியர் வெர்சடைல் ஷூவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் லைட் வெயிட்டான கேட்டகரியில் வரணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். செகண்ட் நெகட்டிவ் பிரீத்தபிலிட்டி. இந்த பிரீத்தபிலிட்டி இஸ் ஃபைன் ஃபார் ஈவன் ஃபார் ஃபுல் மேரத்தான். பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்பறம் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீத்தபிலிட்டி கிடைக்கும். நல்லா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ண முடியும். தேர்டு ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஒரு 10 to 20% உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சுன்னா கண்டிப்பாக போகலாம். பட் நாட் ஃபார் த ரீட்டைல் ப்ரைஸ். ஃபைனலாக வேர்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினர்
இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சாஃப்டான கம்ஃபர்ட்டான ஸ்டேபிளான ஒரு ஷூ வேணும், நீங்கள் ஒரு நியூட்ரல் ரன்னர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்மீடியட் ரன்னர், ஈவன் சீசன் மேரத்தனர், உங்களுக்கு ரெக்கவரி ஷூ வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்டர்மீடியட் ரன்னர் நீங்கள் வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஸ்பேஸ்லேருந்து 6 மினிட்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள நீங்கள் ட்ரைன் பண்ணுவீங்க, உங்கள் ஹாஃப் மேரத்தன் ட்ரைன் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டியூரபிளான ஒரு ஷூ, சாஃப்டான ஒரு ஷூ, கம்ஃபர்ட்டான ஒரு ஷூ வேணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரைன் பண்ணலாம். நீங்கள் நோவா பிளாஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். நோவா பிளாஸ்ட்டில் ஸ்லைட்டாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வரும், இதில் அந்த ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வராது, பிகாஸ் இட் ஹேஸ் அ வைடர் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆல்சோ த ஃபோம் இஸ் ஸ்லைட்லி ஃபர்மர் அண்ட் ஸ்லைட்லி ஸ்னாப்பியர். அதனால செம்ம ஃபன்னாக தான் இருக்குது இந்த ஷூ. அதே மாதிரி டியூரபிலிட்டியும் எனக்கு நோவா பிளாஸ்ட்ல அதிகமாக கம்ப்ளைண்ட் வந்தது அந்த ஃபோமோட டியூரபிலிட்டி. பட் அதே மாதிரி 1080க்கு யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல ஃபோம் வந்து ஃபிளாட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இஃப் யூ ஆர் இந்த செக்மெண்ட் ஆஃப் கன்சிடரிங் நோவா பிளாஸ்ட், EOSL, வெமிரோ, பட் ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு ரைடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 1080 V14 கன்சிடர் பண்ணுங்க. டாப் டெய்லி ட்ரெயினில் கண்டிப்பாக 2025ல இதுவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங், பீஸ்.